சென்னை எழும்பூர் டாக்டர் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தின் மீது நபர் ஒருவர் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார். பின்னர் மதிமுக அலுவலகத்திற்கு இரண்டாவது தளம் வரை சென்று பொருட்களை கட்டையால் அடித்து உடைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தீயணைப்புத்துறை சீருடையில் இருப்பதால் அவர் தீயணைப்புத்துறையில் பணியில் உள்ளாரா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சென்னை எழும்பூர் ருக்மணி சாலையில மதிமுகவின் தலைமை அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த மதிமுக தலைமை அலுவலகத்துக்குள் தீயணைப்புத்துறை வீரர்களின் சீருடையில் உள்ளே நுழைந்த ஒரு நபர் அந்த அலுவலகத்தின் இரண்டாம் தளத்துக்கு சென்று அங்க இருக்கிற பொருட்களை அடித்து நொறுக்கியிருக்கிறார். குறிப்பாக மின்விசிறி, மேசை போன்ற பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கியிருக்கிறார். மேலும் குற்றவாளி இங்கு வந்தானா என்று கேட்டுக்கொண்டு அவர் இந்த தாக்குதல் சம்பவத்தை நடத்தியிருக்கிறார். அந்த சீருடையில் இருப்பதனால அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் முதலில் புரியாமல் விதித்ததாகவும் பின்னர் சுதாரித்துக் கொண்டு அவரை மடக்கி பிடித்து காவல்துறை தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து காவலர்கள் அங்கு வந்த போதும் அவர் மாறி மாறி பேசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கையில் கட்டையை எடுத்துக்கொண்டு மதிமுக தலைமை அலுவலகத்தின் இரண்டாவது மாடிக்கு சென்று அங்கு ஒரு பொருட்களை பற்றியதோடு நீண்ட நேரமாக குற்றவாளி இங்கு வந்தார் என்ற கேள்வியை அவர் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் தனது மேல் சட்டையை அவுத்துவிட்டு ஆபாசமாக பேசியும் அவர் இருக்கிறார். இதை தொடர்ந்து மதிமுக தலைமை அலுவலகத்தில் காவலர்கள் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது காவலர்கள் அந்த நபரை எழும்பூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மது போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உண்மையிலே இவர் தீயணைப்பு துறையினர் பணியாற்றி வருகிறாரா என்ற விசாரணையையும் போலீசார் நடத்தி வருகிறார்கள். முதலில் கற்களை கொண்டு வீசியதாகவும் பின்னர் கையில் கட்டையோடு இரண்டாவது தளத்துக்கு அங்கு சென்று இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டு மின்விசிறி, மேஜை போன்றவற்றை இவர் சேதப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. எதனால் இந்த நபர் மதிமுக தலைமை அலுவலகத்துக்குள் வந்தார் என்ற கோணத்தில் தற்போது எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து அந்த நபரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தரப்புல தெரிவித்தார்.